பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா. வாரிசு கிடையாது, குடும்பம் கிடையாது, நாம் தாம் பிள்ளைகளாக பார்த்தார்கள். ஒரு தாய் தன் ஈண்டெடுத்த குழந்தைக்கு என்னென்ன வேண்டும் என்பது அந்த தாய்க்கு தெரியும். அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களை தன் குழந்தைகள் போல் பாவித்தார்கள். அந்த மக்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு என்ன செய்ய வேணும், அவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக போடுகின்ற திட்டங்கள் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை போட்டு இன்றைக்கு தமிழகம் வளர்ந்ததற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய இருவரு தலைவர்கள். மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். திரு கருணாநிதி அவருடைய மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர். அவர் மக்களுக்கு இல்ல, வீட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர். அதனாலதான் இன்னைக்கு அதிமுகவை யாரும் சீண்டி கூட பார்க்க முடியல. அதுக்கு காரணம் மக்களோடு மக்களாக, மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கட்சியாக அதிமுக கட்சி இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கட்சியை யாரோ முயற்சி பார்த்தாங்க, உடைக்க பார்த்தாங்க, முடக்க பார்த்தாங்க, ஒன்னும் வேலையாகல. அதற்கு காரணம் அதிமுக அரசாங்கம் ஒரு சிறப்பான அரசாங்கமா இருந்தது. அதிமுக கட்சி மக்களுடைய கட்சி.